கருப்பு வேங்க கருப்பு பேச்சு கருப்பு கிளம்பி வரும் கருப்பு கருப்பு சிங்க கருப்பு சீரி ஐயா சாமி, என்னைய மறந்துட்டியே? இல்ல சாமி, மறக்கல. என்ன தேடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்படி ஒருத்தர் இருக்கான்றதையே மறந்து போச்சா? தப்புதான் சாமி, ஏன் தப்புதான். நிறைய பிரச்சனை. என்னைய நினைச்சு பாக்குறதுக்கு தான் உனக்கு பிரச்சனையே கொடுத்தேன். அப்ப கூட நீ வரலையே. தப்புதான் சாமி, தப்புதான். நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். ஏன் வரல? மன்னிக்கணும் சாமி. பிள்ளைக்கு பால் கொடுக்க அம்மா மறந்தா என்ன ஆகும்? விளைச்சலுக்கு மழை கொடுக்க வானம் மறந்தா என்ன ஆகும்? குலசாமிக்கு படையல் போட மறந்தா குடும்பம் என்ன ஆகும்? எனக்கு அங்க நிம்மதி இல்ல. உடம்பெல்லாம் திகுதுகுடு தீயாட்ட எரியுது. இந்த வீட்டை கருமேக சூழ போகுது. இந்த வீட்டு விளக்கு ஒண்ணு அணைய போகுது. சாமி, ஆமா, இந்த வீட்டுல இருக்கிற என் குளத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. சாமி, ஆமா, எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது. என்ன ஆபத்து வரப்போகுது சாமி? யாருக்கு சாமி அந்த ஆபத்து? ஆலமரத்துக்கு ஆபத்து வரப்போகுது. ஐயோ சாமி, எங்களை காத்து நிக்கிற குலசாமியே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? இந்த குடும்பத்தை, இந்த குலத்தை நீங்க தான் சாமி எல்லையில நின்னு காப்பாத்தணும். நீ அங்க வந்து கேளு. என் இடத்துக்கு உன் குடும்பத்தோட வந்து கேளு. சாமி, சாமி, சரி சாமி, என் குடும்பத்தோட நாங்க வந்து படையல் போட்டு வேண்டிக்கிறேன் சாமி. நீதான் சாமி என் குடும்பத்தை காப்பாத்தணும். அழிவு சக்தி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. கவனமாயிரு, பொறுமையாயிரு, அமைதியாயிரு. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு. கோபம் குலநாசம் கோபப்படாம இருக்க சொல்லு. காட்டுக்குள்ள அமர்ந்திருக்கும் என் சாமி, உன்னை தேடி வரும் எங்களுக்கு நல்ல பதில் தாருமப்பா. என் தலைமாடு காத்தவனே என் கருப்பா, உன்னை பார்க்கத்தானே வரம் கேட்டோம். என் கண்ணுக்கு ஒளி ஒண்ணு தாருமப்பா. சாமி, சாமி,
சூழ போகுது. இந்த வீட்டு விளக்கு ஒண்ணு அணைய போகுது. இந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது. ஆலமரத்துக்கே ஆபத்து. என் குடும்பத்தை நீங்க தான் சாமி எல்லையில இருந்து காப்பாத்தணும். நீ அங்க வந்து கேளு. அத உன் குடும்பத்தோட வந்து கேளு. சீதா, உனக்கு அப்படி வேர்த்து கொட்டுது? என்னாச்சு? எதுனா கனவு கண்டியா? சரி, எதையும் யோசிக்காம தனியே குடிச்சிட்டு படு. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, எனக்கு ஒரு யோசனை வருது. நடு ராத்திரியில என்ன யோசனை? நம்ம கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போய் 3 வருஷம் ஆச்சுங்க. ஆமால்ல. சரி சரி, நாளைக்கே ஒரு 8 போயிட்டு வந்துருவோம். நீ பேசாம படு. நாம மட்டும் இல்ல, பின்ன வீட்ல எல்லாரும் தான். நடக்கிற காரியத்தை பேசி சீதா. ஏங்க நடக்காது? இருக்கிற நிலைமையில நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வர்ற மாதிரியா இருக்கு. 5 விரலும் பாக்குறதுக்கு ஒன்னா இல்லனாலும் ஒரு வேலையை செய்யும் போது ஒன்னா சேர்ந்து தானங்க செய்யுது. இப்பெல்லாம் நல்லா பேசுற. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். சரி, இப்போ உடனே கோயிலுக்கு போகலனா தான் என்ன? வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறமா போலாம். இல்லங்க, உடனே போயாகணும். என்ன சீதா, எதுக்கு இவ்வளவு அவசரமா போகணும்? அது நீங்க கவுன்சிலரா ஜெயிச்சுட்டா குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்தோட போய் படையல் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்காகத்தான். நீயும் நானும் மட்டும் சேர்ந்து கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்க கூடாதா? இவங்க எல்லாரையும் அவசியம் கூட்டிட்டு போயே ஆகணுமா? கோயிலுக்கு போகும்போது பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் இல்லைன்னா எப்படிங்க? இந்த ராஜா எலெக்ஷன்ல தோத்த வெறுப்புல நம்ம மேல கோவத்துல இருக்கான். போதா குறைக்கு அவன் பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு அவனை மதிக்கிறதே இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில அவனை கூப்பிட்டா வரவும் மாட்டான். அப்படியே வந்தாலும் அங்க ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவான். பாத்துக்க. இந்த ரேவதி அங்க வந்து எனக்கு புது புடவை எடுத்து கொடு, ஜாக்கெட் எடுத்து கொடு, சங்கிலி எடுத்து கொடுன்னு, அப்புறம் என் புருஷனுக்கு மோதிரம் எடுத்து போடுன்னு எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு தெரியாம கிடைச்சதை சுருட்டலான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன் சீதா, இதுங்க கூட என்னையும் வர சொல்றியா? அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. போதுமா? என்னங்க, நீங்க வரீங்க, அவ்வளவுதான். நீ இவ்வளவு பிடிவாதமா கேக்குறத பார்த்தா வேண்டுதல் ரொம்ப பெருசா இருக்கும் போல. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. போகும்போது பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் வரும்போது ஒன்னா சேரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. இவ்வளவு நாளா சேராத குடும்பம் தான் இந்த 4 நாள்ல சேர்ந்துட போகுதா? நீங்க கருப்பண்ணசாமி மேல நம்பிக்கை வச்சு வாங்க, நான் சொன்னது நடக்கும். இதுக்கு மேலையும் வரலன்னு சொன்னா விட்டுற போறியா என்ன? எங்க வரலன்னு தான் சொல்லி பாருங்களேன், பாப்போம். வர்றேன். ஆனா ஒண்ணு, இந்த பசங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்புறம் எல்லாரையும் நீ தான் கூப்பிட்டு பேசி வர வைக்கணும், சரியா? படு. கருப்பண்ணசாமியே, எங்களை காப்பாத்துப்பா. மாமா, டீ. அத்தை, உங்களுக்கும் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாமா? சரிங்க அத்தை. உமா, அத்தை, ஆபீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு லீவு சொல்லிடுமா. என்னத்த திடீர்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, எல்லாரும் வந்துடட்டுமா, நான் சொல்றேன். நீ உட்காருமா. வாடா, வா.
வந்ததும் நேரம் அங்கதான் போறான் பாரு. சொல்லு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளா நம்ம பண்ணாம விட்டிருந்த ஒரு காரியத்தை நாம செய்ய போறோம். மா, சொத்தை பிரிச்சு எங்க எல்லாருக்கும் எழுதி வைக்க போறீங்களா? சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு நாம எல்லாரும் குடும்பமா போய் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதனால நாம எல்லாரும் அங்க உடனே கிளம்பி போறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன அவர் கவுன்சிலர் ஆனதும் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு வரணும் வேண்டுதலா? நீங்க வேணா போயிட்டு வாங்க, என்னால வர முடியாது. அதென்னமா இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? இப்பதான் குழந்தைங்க எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்திருக்கு, உடனே லீவ் போட்டு வர முடியுமா? நம்ம குலசாமி தானே, எப்ப வேணா பாத்துக்கலாம். அப்படி பாத்துக்கலாம்னு சொல்லிதான் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துல வீட்லயும் நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. ஒரு எட்டு போய் படையில போட்டுட்டு வந்துருவோம். அதுக்காக காலங்காத்தால வந்து குடும்பத்தோட போலானா எப்படி போக முடியும்? வெறுங்கையை வீசிட்டு வர சொல்றீங்களா? பணம்லாம் ஏற்பாடு பண்ண தேவையில்லையா? யாரும் ஒரு பைசா கூட தர வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லா செலவையும் நீங்களே பாத்துக்கிறீங்கன்னா எனக்கு ஓகே. நான் வர்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லப்பா. மா, குலதெய்வம் கோயில் போறது ஓகே தாம்மா. ஆனா இப்படி திடீர்னு போகணுமா? கொஞ்சம் பிளான் பண்ணி கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு உமாவுக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு போலாம்ல? இல்லம்மா, வேணும்னா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களேன். நானும் உமாவும் இந்த வாரம் கடைசியில் போயிட்டு வந்துடுறோமே. ஏண்டா தனித்தனியா அவங்க இஷ்டத்துக்கு போறதுக்கு இது என்ன பார்க்கா பீச்சா? குலதெய்வ கோயில்னா எல்லாரும் குடும்பத்தோட தாண்டா போகணும். இப்ப இருக்கிற நிலைமையில என்னாலலாம் வர முடியாது. செலவையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன மேகலா? பணத்துக்காகலாம் இல்ல. நான் இப்பதான் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் முழுசா ஒரு வாரம் கூட ஆகல. இப்ப போய் 3 நாள் லீவ் விட்டா கஸ்டமர்லாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் மெதுவா பாத்துக்கலாம். பெரிய பொல்லாத கஸ்டமர். இது நாம எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வர வேண்டியது. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம எல்லாரும் நாளைக்கு கிளம்பி போறோம். நீ வரல நான் வரலன்னு ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம அங்க போறோம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு உடனே கிளம்பி வானா எப்படிமா வர்றது? இதுக்கு மேலையும் ஒண்ணு போனா ஒண்ணுன்னு இந்த குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிறதே என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. போதும்டா சாமி, போதும். இந்த வயசுக்கு மேல நாங்க இன்னும் எவ்வளவுதான் தாங்கிக்கிறது? மாப்பிள்ள, சம்மந்தி சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்தோம்னா குடும்பத்துல இருக்கிற சண்டையெல்லாம் சரியாகி ஒத்துமையா இருக்க சான்ஸ் இருக்குல்ல. அம்மா, என்ன நீங்களும் அந்த பக்கம் போயிட்டீங்களா? என்ன உங்களையும் பேசி பேசி அந்த பக்கம் இழுத்துட்டாரா? மேகலா, என்ன நீயாச்சும் மாப்பிள்ளைக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. இங்க பாரு, நீ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வந்த கேப்ல உங்க அம்மா கோட்டுக்கு அந்த பக்கம் கிரிவலம் போயிருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி பேசுறாங்க பாத்தியா? எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணும் தாண்டா எல்லாருமா போகணும்னு சொல்றேன். இது நான் எனக்காக போகணும்னு சொல்லலடா, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். எது எப்படியோ குலதெய்வத்துக்குன்னு செய்யற மரியாதையை நாம செஞ்சுதான் ஆகணும். பாட்டி நான் வரேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நானும் வரேன் பாட்டி. டேய், என்னங்க இவன்? நானும் வரேன் சம்பந்தி. அம்மா, என்னடி? அம்மா, ஓகே தான். நாங்களும் வரோம். அப்போ நாங்களும் வரோம்மா. நீங்க
நீங்க எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தி கேக்குறதுனால நானும் வரேன். உங்களோடலாம் சேர்ந்து வர முடியாது, நாங்கள் தனியாகவே வரோம். ஏய் ஏய் நில்லு கிழவி. மீ உன்னதான் கிழவி. ஓ ஐ எம் நாட் அ கிழவி. நீ உன்னை கண்ணாடியில பார்த்ததே இல்லையா ஓல்டு மேன்? என்ன என்னமோ 2 வருஷம் பிடிச்சி ஜெயிலில் போடலாம்னு நினைச்சல, பாத்தியா 2 நாளுக்குள்ள கேஸே இல்லாம வெளியே வந்துட்டேன். உன்னை அதுக்குள்ள விட்டுட்டாங்களா? என்ன சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா? என் கூடவே இருந்து என்ன நம்ப வச்சு எனக்கே குழி பறிச்சிட்டல நீ. இனி உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓ வாட் எ பிட்டி, வாட் எ பிட்டி. இது வரைக்கும் அந்த மார்கண்டேயன் ராஜா ரவி கிட்ட சவால் விட்டுட்டு இருந்த உன்னோட நிலைமை கடைசியில உன்கிட்ட அஸ்டண்டா இருந்த என்கிட்டயே சவால் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தியா? சரி, உன்னுடைய ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? பயந்துட்டியா? டேய் தனிகாச்சலம், இந்த நாளை உன்னோட டைரியில நீ குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் எனக்குமான தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல ட்ரக்ஸ் கேஸ் மட்டும் இல்ல, இன்னும் பல கேஸ போட்டு உன்ன போலீஸ்காரங்க நடு ரோட்ல தரன்னு உன்னை இழுத்துட்டு போக வச்சு லாக்அப்ல லட்டிய வச்சு லாடம் கட்டி ஐஸ் கட்டி மேல உன்னை ஜட்டியோட படுக்க வச்சு கரண்டால உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை கிறுக்கனாக்கி தெரு தெருவா ஓட விடல. என் பேரு சாவித்ரி இல்லடா. ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இன்னும் புரியாம இருக்கு. டேய், உனக்கு புரியாம பல விஷயம் இருக்குடா. ஆமா, நீ எந்த விஷயத்தை கேக்குற? என் பக்கம் இருந்த நீ எப்படி எனக்கு எதிரியா மாறின? நான் என்னைக்குமே யார் பக்கமும் இருந்ததில்ல. அந்த மார்கண்டனையும் ராஜாவையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கதான் உன் பக்கம் நிக்கிற மாதிரி நான் நின்னேன். ஆனா என்னைக்கு என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பேஜருக்கு பணம் கட்டினது நீ இல்ல, அந்த மார்கண்டேயன் தான் தெரிஞ்சதோ, அந்த நொடியே நான் தான் உனக்கு யமன்னு முடிவு பண்ணிட்டேன்டா ராசா. யாருக்கு யார் யமன்னு? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. உன்னோட பஞ்ச் டயலாக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே? என்ன எனக்கு பயந்து குடும்பத்தோட மொத்தமா ஊரை காலி பண்ணிட்டு போறீங்களா? ஓ நோ தனிகாச்சலம், நோ தனிகாச்சலம். ஏய், நீ இன்னும் மாறவே இல்ல மேன். யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? நாங்க எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போக போறோம். நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன? இது வரைக்கும் இந்த சாவித்திரி குடும்பத்தை பிரிச்சு வச்சுதானே பாத்திருக்க. இப்ப முதலா மொத்த குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து வைக்க போறேன். நாங்க குடும்பமா சேர்ந்து உன்னை மொத்தமா வச்சு செய்ய போறோம். டி நீங்க ஒத்தையில வந்தாலும் சரி இல்ல மொத்தமா வந்தாலும் சரி. பேச்ச குறைடா, பேச்ச குறை. நீ பேசணும்னு நினைக்கிற வசனத்தை நீ போகும்போது உன் டிரைவர் இருக்கான்ல, அவங்கிட்ட பேசிட்டு போ. வரட்டா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும்
நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஆனா உன்கிட்ட அந்த ரெண்டுமே அளவுக்கு மீறி இருக்கு தனிகா. வரட்டா? குலசாமி கோயிலுக்கா போறீங்க? போ. உன் குலமே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். குடும்பமா போவீங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தனும் திரும்ப வர மாட்டாங்க.